கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு அதிகாலை கடவுள் இந்த நாளை கிருபையாக கொடுத்து ஜீவனோடும் சுகபலத்தோடும் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்ததற்காக நன்றியிருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி வருகிற நல்ல தெய்வமே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தவக்காலங்களிலே ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக ஆண்டவரே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து விருப்பமான வழிகளிலே ஆண்டவரே நாங்கள் நடப்பதற்கு வேண்டிய ஆரோக்கியமான சிந்தனையையும் பலத்தையும் தந்து நற்பண்புகளையும் தந்து ஆண்டவரே இந்த தவக்காலத்தில் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற பிள்ளைகள், வரைகிருக்கின்ற பிள்ளைகள், முகநூல் வாயிலாக பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தாரும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உம்முடைய பாதம் அணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 595வது பாடலை பாடுவோம். அல்வாரி சிலுவை நாதா, காரிருள் நீக்கும் தேவா, பல்வினை பலவா பாவம் புரிந்தவர் எமை கண் பாரும். பல்வினை பல நாம் பாவம் புரிந்தவர் எமை கண் பாரும். கல்வாரி சிலுவை நாதா, காரிருள் நீக்கும் தேவா, மண்ணுயிர் மீட்கும் அன்பால் தன்னுயிர் மாய்த்தாய் அன்பே. மண்ணுயிர் மீட்கும் அன்பால் தன்னுயிர் மாய்த்தாய் அன்பே. மன்பதை மாந்தர் முன்னால் தரணியை இழுத்தாய் நின்பாய். மன்பதை மாந்தர் முன்னால் தரணியை இழுத்தாய் நின்பார். அல்வாரி சிலுவை நாதா, காரிருள் நீக்கும் தேவா, ஒருவன் நின்னை கண்டோ உய்யுள்ளம் தெளிந்தே நிற்பா. தூயவன் நின்னை கண்டோ தீயுள்ளம் தெளிந்தே நிற்பார். சேயுள்ளம் தந்தாய் அருளா, சாயுள்ளம் தந்தே புகழா. சேயுள்ளம் தந்தாய் அருளால்
வாயுள்ளம் தந்தே புகழா கல்வாரி சிலுவை நாதா காரிரு நீக்கும் தேவா வாரி சிலுவை நாதா காரிரு நீக்கும் தேவா. சங்கீதம் 21:3. கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் எனக்கு புது உயிர் கொடுக்கிறார். தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, இவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்பதே. முதல் வேத பகுதி வாசித்து முடிந்தது. அன்பானவர்களே, லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக எண்ணப்படுவான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவரோ அவர்களிடம், புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்கள் மேல் ஆளுகை செய்கிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளோ அப்படி அல்ல. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க வேண்டும். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்வானோ? எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? நானோ உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உட்பவித்து கன்னிமரி இடத்தில் பிறந்து பொந்துவின் பாதைகள் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரம் இந்த வாரம் முழுவதும் கண் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே, புதிய கண் கொண்டு புதிய உலகத்தை பார்க்கிற பாக்கியத்தை தந்து என்னை ஆசீர்வதியும் என்று அந்த பிறவி குருடனை போல சீலவாம் குளத்தின் அருகே அமர்ந்திருக்கிற அனுபவத்தில் கடவுளை நாம் நோக்கி பார்த்தோம். பார்வை மாற வேண்டும். அநேக கேட்ராக்ட் ப்ராப்ளம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு, தெளிவாக பார்க்க முடியல. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புரிதலுக்காக ஆண்டவருடைய பார்வையின், கடவுள் பார்க்கிற அந்த பார்வையின் உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு கடவுள் இந்த நேரத்தில் நம்மை
ஆயத்தப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இமேஜின், கற்பனை பண்ணுங்க, இஃப் காட் கிவ்ஸ் யூ another சான்ஸ் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன். நம்முடைய வாழ்க்கையில் முதலிருந்து ஒரு புத்துணர்வோடு ஒரு வாழ்க்கையை தந்து ஆரம்பிக்க வருகிறார் என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்முடைய மனநிலை எப்படி இழுக்கும்? வாட் ஆர் த வெர்ச்சூஸ், வாட் ஆர் த வைசஸ்? இதுதான் நம்முடைய சிந்தனைக்கு இன்னைக்கு. எந்த நற்பண்புகளை, நம்முடைய புத்திசாலித்தனத்தை விட எந்த நற்பண்புகளை எல்லாம் நாம் வளர்க்க வேண்டும் என்று வாஞ்சிப்போம் என்பதை சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்கிறார். மீண்டும் ஆரம்பித்து புது கண்களையும் புது பார்வையும் எனக்கு தாரும், புது உலகத்தை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அந்த பிறவி குருடன் எப்படி ஒரு ஸ்டார்ட் ஆரம்பித்தானோ, மறுபடி எகைன், அதுபோல புதிதாய் பிறந்த அனுபவத்தை போல எனக்கு தாரும்னு இந்த நாளிலே ஆண்டவர் சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 1 வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வேர்ல்டு கப் T20 ஜெயிச்சாச்சு இந்தியா. எல்லாரும் ஹைலைட் பண்ணுறது சஞ்சு சாம்சன். அந்த T20 மாபெரும் வெற்றி உலக அரங்கிலே பெறுவதற்கு சஞ்சு சாம்சன் இன்டர்வியூ பண்ண வர்றாங்க. எல்லாரும் அவரோட இன்டர்வியூ பண்ண முன்னாடி நிற்கிறாங்க. சஞ்சு சாம்சனை பார்க்குறாங்க, பார்த்து கேட்குறாங்க, அப்பா சஞ்சு சாம்சன், யூ ஆர் த கிரேட், பட் ஒன் திங், ஜஸ்ட் பிஃபோர் த வேர்ல்டு கப் யூ ஆர் அவுட் ஆஃப் ஃபார்ம், drop many opportunities, so sitting on the bench. அந்த நிலையில உங்க மனநிலை எப்படி இருந்தது, உங்க சூழ்நிலை எப்படி இருந்தது, அதை எப்படி உணர்றீங்க நீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. சிரித்து கொண்டே அந்த இன்டர்வியூல அவர் பதில் சொல்றாரு. He said, whenever sitting on the bench, whenever not getting my chance, whenever not doing well, whenever not my original form, basis, I am work on my basis. என்ன செய்யணுமோ அதை அடிப்படை பயிற்சியை நான் கைவிடாமல் செய்து கொண்டே இருந்தேன். கைவிடாமல் நான் செய்து கொண்டிருந்தேன். அதுதான் என்னை உலக அரங்கிலே இன்று நிறுத்தியிருக்கிறது. So making our basis form, then only avoid vices and build the virtues. நம்ம அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்து கொண்டிருந்தோம் என்றால், தவக்காலத்திலே எதை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை சரியில்லை என்றால் எல்லாமே மாறிவிடும். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரத்தை போல, ஒரு மரத்திற்கு வேர்களைப் போல நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடிப்படையில் கரெக்டாக இருக்கணும். அப்போதான் அந்த தவக்காலத்திலே கடவுளோடு உள்ள உறவிலே நெருங்கி இருக்க முடியும். தவக்காலம் 40 நாள் உபவாச நாட்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கு ஒரு அப்லிஃப்டிங் எல்லாம் வேணும். ஆனால் அதில் நிறைய பேர் தவறது காரணம் என்னென்னா, அடிப்படையில் நாம் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்வதில்லை. பிரியமானவர்களே, இங்கே ஒரு காம்ப்ளிமெண்ட் கேரக்டர் பைபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கேரக்டர். அது எப்படின்னு அதை பற்றிய ஒரு புரிதலுக்கு தான் இன்னைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். 13:22 புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 13:22 படிமா. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் எங்க இருக்கு? 22 13:22.
என் இதயத்திற்கு ஏற்ற ஒருவனை கண்டேன், அவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான். பாருங்க, என் இதயத்திற்கு ஏற்றமானவன், என் சித்தத்தை எல்லாம் செய்பவன். காம்ப்ளிமெண்ட் அவரை பத்தி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யாருமா? சவுல் த ஃபர்ஸ்ட் கிங். ஏன் அந்த கிங்ஷிப்பை இழந்தாரு தெரியுமா? இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல். எத்தனை வருஷம் ஆண்டாரு? நீங்க படிச்சீங்களாமா? அதுக்கு மேலே இருக்கு, அடுத்த முன்னாடி உள்ள இதுல இருக்கு. அப்படிதானா? ஆண்டாலும் ஏன் இழந்தான் என்றால் அவர் டிஸ்ஒபீடியன்ட். அந்த மக்கள் மேல் யுத்தம் பண்ணும்போது ஒன்னையும் கொண்டு வராதடா, தொடாதடா அப்படின்னாரு. கடவுள் சொன்னாரு. கடவுள் வார்த்தையை மீறினா, கீழ்படியல, டிஸ்ஒபீடியன்ட், டிசெப்ஷன், டிசீவ். ஏன் அதை செஞ்சேன்னு கேட்டா, ஆண்டவருக்கு பலி செலுத்ததான் பொய். ரெண்டு விஷயம். அந்த ராஜா அந்த ராஜ்யத்தை இழப்பதற்கான காரணம் டூ திங்ஸ், ரெண்டு விஷயம். ரெண்டையுமே கடவுள் தவறாக பார்த்தாரு. அந்த ராஜ்யத்தை இழந்தான். பிரியமானவர்களே, இங்கே தாவீதை பாருங்க, ஆள் அனுப்பியாச்சு வீட்டில். அவர் பிள்ளைகளெல்லாம் ரெடி பண்ண சொல்லு. அடுத்த ராஜா வீட்டில் இருந்து தான் ரெடியாக போறாருன்னு எல்லா பிள்ளைகளையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமுவேல் போறாரு. வர்றது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். பர்பஸ் என்ன? ஓகே, இதுதானா? ரைட். எல்லாம் ரெடி, பையங்கள்லாம் ரெடி. வந்து முதல்ல எலியாபை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன ஹேண்ட்ஸமாக நிற்கிறாரு இல்லையா? அதிலே வசனத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சரீர வளர்ச்சியையும் அவனுடைய முக தோற்றத்தையும் பார்த்து நீ ஏமாந்துடாத இல்லையா? ஏன்னா அவன் தோற்றம் கரெக்டாக ராஜா மாதிரி நிற்கான். தோற்றமே ஹைட்டும் வெயிட்டும் அப்படி நிற்கான். கடவுள் எங்க பார்க்குறாரு? கடவுள் ஸ்ட்ரைட்டா பார்க்கறதே வேற. அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் கடவுளுக்கு பெரிய விஷயமே இல்லை. பார்வையை பாருங்க, பார்வை தான் முக்கியம். கடவுளுடைய பார்வை எப்படி இருக்கிறது பாருங்க. அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை, எக்ஸ்டர்னல் புறம்பான காரியம், தோற்றம், இதெல்லாம் கடவுள் பார்க்கறல. ஸ்ட்ரைட்டா அவனுடைய மனசை பார்க்கிறாரு. சம் கிரைட்டீரியா அவருடைய பார்வையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே அடுத்தவன் அனுப்புறாங்க. அப்படிதானா? ஒவ்வொருத்தரா அனுப்புறாங்க. ஒவ்வொரு மகனா அனுப்பியாச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அழகான கேள்வி. என்ன கேள்வி? Do you have any more children? அப்படிதான் நம்ம கேட்கிறாரு. உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா டேவிட் யங்கஸ்ட் பாய் அந்த குடும்பத்திலே அல்ல. நாட் ஆக்சுவலாக அவனை இன்வைட் பண்ணவே இல்லை. டேவிட்டை வந்து இந்த அக்கேஷனில் இன்வைட் பண்ணவே இல்லை. அவரு எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி கடைசியில் சாமுவேல் வெக்ஸ் ஆயிடுவார். அவரை கூட்டிட்டு வா, அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, அவனை பார்த்த உடனே தான் இதான் அப்படி சொன்ன உடனே, அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே சாமுவேல் அசந்துருவார். ஏனென்றால் அவனுடைய தோற்றமும் வயதும் ஏற்புடையதல்ல, ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானது. சரி, அது ரெண்டு விஷயத்தினால அந்த கிங்ஷிப்பை இழந்தான். இவன் ரெண்டு ஆட்டிடியூடுனால இந்த கிங்ஷிப்புக்குள்ள வராரு. வாட் ஆர் த டூ ஆட்டிடியூட்ஸ்? இங்க பார்க்கலாம், பாருங்கன்னா 17:34 பாருமா. 17:34 தாவீது படிமா.
போதும் உட்காருமா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பிரைவேட் லைஃப் உண்டு, பப்ளிக் லைஃப் உண்டு. காயின் இன் டூ சைட் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. வித்தின் த வால்ஸ், 4 செவத்துக்குள்ள யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படிதானா? அப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் பப்ளிக் லைஃப்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளிப்படும். இங்கே காட்டுக்குள்ள இருக்கான், யாரும் பார்க்கல அவனை, அப்படிதானா? நோபடி வாட்சிங். அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை கொல்றதுக்கு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துருச்சு. போராடி போராடி அந்த சிங்கத்தை விரட்டுறான், கரடியை விரட்டுறான். எப்படி விரட்டுனாங்கிறது அங்க வெளியே எழுதிருக்கு கீழே தொடர்ந்து. அப்பா எப்பா ஆடு மேய்க்க போன இடத்துல 2 ஆட்டை அந்த சிங்கம் அடிச்சிருச்சு அப்படின்னோடனே, அட பாவி அப்படின்னு சொல்லி அவனை கண்டிக்க போகிறதும் இல்லை, தண்டிக்க போகிறதும் இல்லை. அவன் அவருடைய பிள்ளை. ஆனால் அந்த ஆட்டுக்காக அவன் எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டாங்கிறத பாருங்க. அதுல என்னது தெரிகிறது? சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பொறுப்புணர்வு தெரிகிறது, சென்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். இதுதான் அவன்கிட்ட இருந்த பியூட்டி. அவர்கிட்ட யாரும் பார்க்காத காட்டிலே ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் அவருடைய பங்களிப்பு, அவருடைய பார்வை, அவருக்கு இருந்த பொறுப்பின் மேல அவருக்கு இருந்த அக்கறை, டாஸ்க், லவ் ஹிஸ் ஷீப், அவர் ஆட நேசிச்ச அந்த உணர்வு, கடவுளுடைய பார்வை. கடவுள் என்னத்தை கவனிக்கிறான்னு பாருங்க. நீங்க வெளி உலகத்தில் எப்படி நடக்கிறீங்களோ, உள் தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கிற எப்படி நடக்கிறீங்கன்னு கடவுளுக்கு அறிவார். அதான் அவன் சொன்னாரு, நான் எழுந்திருப்பதும் தெரியும், உட்கார்ந்துருவதும் தெரியும், என் வாயிலிருந்து வார்த்தை பறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும். மது கண்களுக்கு முறையவா நான் எங்க ஆண்டவரே போவேன், இல்லைங்களா? பிரியமானவர்களே, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் எப்படி இருந்தார் கடவுளுடைய பார்வையிலே, ஆகத்தான் கடவுள் சொன்னார், என் இதயம்டா நீ, என் இதயம் நீ, என் சித்தத்தை செய்கிறவன் நீ. இங்க பாருங்க 2 கொரிந்தியர் 5:7 பாருமா. 2 கொரிந்தியர் 5:7. ஏமா 2 கொரிந்தியர் 5:7 தானே? 5:7 தானே? அப்படி 1 கொரிந்தியர் 5:7 பாருங்க. 1 கொரிந்தியர் 5:7. சாரி, இல்லம்மா, நாம தரிசித்து நடக்காமல் விசுவாசி நடக்கிறோம், பார்த்து நடக்கிறதில்ல, நம்பிக்கை கொண்டு நடக்கிறோம். அந்த பார்வை கடவுள் அவர் மேல் வைத்திருந்தார். இங்கே பவுலடிகள் அதை சுட்டிக்காட்ட இங்கே பேசுவார். அன்பானவர்களே, இவரை சவுலை நீக்கிவிட்டு தாவீதை கடவுள் ராஜாவாக வைப்பதனுடைய நோக்கம், பார்வை, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் சரியாக இருந்தான். கடவுள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் பார்க்கிறவர். இந்த தவ காலத்திலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பார்க்கிறவர். ஆண்டவர் முன்மையிலே பார்வையிலே அவருடைய இதயமாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும். சரி, பிரைவேட் லைஃப் சொன்னீங்க, பப்ளிக் லைஃப் சொன்னீங்க. வாட் அபவுட் டேவிட் பிரைவேட் லைஃப்? இல்லையா? சரிதானா? See, you may be the King David, but I don't bother. You are that man. நீயே இந்த மனிதன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு? எஸ் ஐ கமிட்டட் sin. இவரு ஒத்துக்கிட்டாரு, சவுல் ஒத்துக்கல. பொய். சவுல் அதை அக்செப்ட் பண்ணல.
இவர் தன் செய்த தவறை ஒத்துக்கொண்டார். கரெக்ட் பண்ணும்போது, கடவுள் நம்மளை கரெக்ட் பண்ணும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆனா போதும், கடவுள் பார்வையிலே அவர் இதயத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு உகந்தவர்களாக கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார். அது தாவீதா இருந்தாலும் சரி. நம்ம தான் தாவீதா மாற மாட்டோமே. எப்படி மாறுவோம்? சவுலா மாறுவோம் இல்லையா? சவுலா மாறுவோம். பிரியமானவர்களே, நம்ம கடவுள் சமூகத்தில் தவக்காலத்தில் ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ணும்போது, ஒரு புதிய ஆரம்பத்தை தருவதற்காக நம்மளை சரிப்படுத்தும் போது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மன வலிமை வேண்டும், ஒத்துக்கொள்கிற எண்ணம் வேண்டும். யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறி விழுந்தோம் என்றால் எல்லாவற்றிலும் தவறி விடுவோம். பிரியமானவர்களே, no one know this, come sleep with me. ஜெனிசிஸ் 39:9. யோசேப்புக்கு வருகிற சோதனை. How can I do this? Sin against my Lord Almighty. பிரைவேட் லைஃப்ல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஆக கடவுள் அவரை எந்த இடத்துல வைக்கிறாரு? எப்போதுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்குமே, ஆனால் கடவுள் பார்வையிலே அவருடைய இதயமாக, அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அதுவும் இந்த அவகாலத்திலே கடவுள் நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பார்வையை முன்வைக்கிறார். ஆண்டவரே, தவறு இருந்தால் என்னை திருத்தும். ஆண்டவருடைய பிள்ளையாக, உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நான் இருப்பதற்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாரும். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவ்வளவோ குறைகள் இருக்கிறது ஆண்டவரே. நான் சொல்லுகிறது ஒன்று சொல்லுகிறேன், ஆனால் நான் நடக்கிறது வேற மாதிரி நடக்கிறேன். இப்படிப்பட்ட பலவீனமெல்லாம் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உம்முடைய பார்வையிலே உமக்கு பிரியமான இதயமாக உமது சித்தத்தை செய்கிற பிள்ளையாக நான் இந்த தவக்காலத்திலே மாறுவதற்கு ஆண்டவரே என்னை தத்தம் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பார்வையிலே நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ நம்மை தகுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 621வது பாடல். 621. இயேசு அழைக்கிறார். தூய்மையுண்டோ? இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் என் இருளில் சேர். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர். செய்த பாவம் தூய்மையுண்டோ? இயேசு அழுகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழுகிறார். சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். உறுதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். இத பாவம் தூய்மையுண்டோ? இயேசு அழுகிறார்.
நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். இயேசு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேகத்திலே குடியிருக்கையில் ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோமே. நாம் தைரியமடைந்து கடவுள் முன்னால் சரியாக இருக்க வேண்டும் என்று பவுலடிகளாரை கொண்டு ஆண்டவரே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அர்த்தத்தோடு வார்த்தையை வைத்து அழைத்த தேவனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தாவீது எவ்வளோ பெரிய தவறு செய்த போதும் ஆண்டவர் சரிபடுத்தும் போது, சீர்படுத்தும் போது அப்படியே மண்டியிட்டு மனசாவப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே உம்முடைய இதயமாக சித்தத்தை செய்கிறவனாக தன்னை தாழ்த்தினது போல ஒரு மனம் திரும்புதல் அனுபவத்தை இந்த தவக்காலத்திலே தாரும் ஆண்டவரே. சவுலை போல நாங்கள் மாறுகிறோம், நியாயம் கற்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவிலே நாங்கள் பக்குவப்பட்ட மக்களாக பரிணமிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா, குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள். எங்கள் குறைகளெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எங்கள் சமூக வாழ்க்கை, எங்கள் குடும்ப வாழ்க்கை, 4 செவற்றுக்குள் யாரும் எங்களை பார்க்கவில்லை என்ற பலவீனம் அல்ல, எங்கள் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற ஆண்டவரே மேலான எண்ணத்திலே இந்த தவக்காலத்திலே எங்களை சீர்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பார்வைக்கு முன்னால் நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி வந்திருக்கிறவர்கள் உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தோடு திரும்பி செல்லட்டும் ஆண்டவரே. படிப்பினைகள், பாடங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே பெறும்போது ஆண்டவரே அதை ஒரு நாளும் அலட்சியப்படுத்தாதபடி தாவீதை போல ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எத்தனை உயர்வான, எத்தனை அழகான வார்த்தையை தாவீதுக்கு சொன்னீர் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே என்று இயேசுவே நீ அறியப்பட்டீர். நாங்கள் உணர்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உயர்ந்த நற்பண்புகளை தாரும், நற்பண்புகளை தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெளியூரிலே, வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கிருந்தாலும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கஷ்டப்படுகிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள், உள்ளே அழுது வெளியே சிரிக்கிறவர்கள் ஆண்டவரே எத்தனை மக்கள் ஆண்டவரே நீர் பொருட்படுத்துவோம். சமாதானத்தை தார்ந்து தவக்காலத்திலே உமது பிள்ளைகளோடு இரும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் பார்க்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்து ஆசீர்வதியும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்று சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.